வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு பணிக்கு இணையாக ஊதியம் வழங்கப்படுகிறது. மத்திய அரசு நிதி பகிர்வு வழங்கவில்லை என்றாலும் திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. அந்த நிதியை கூட முறையா வழங்குறது இல்ல. அதிமுக என்பது மக்கள் இயக்கம். ஆனால் திமுக ஒரு குடும்ப கட்சி. மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தில் நிர்வாக திறனற்ற ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு 2021 வரை 5,18,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய கடன் 5 லட்சம் கோடி. நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கல. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசையாமையால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் உரிமை பறிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்தி பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் காட்டம். ஆட்சியில இந்த உரிமை பறிக்கப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில அப்போ நீங்க நடத்தின போராட்டங்கள் சாதாரணமானதா? வேர்வை துளி சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வச்சதுதான் கருணையில்லா அதிமுக ஆட்சி. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினார் குறிப்பிட்டு சொன்னாங்களா? எப்படி எல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க என்பதை பற்றி எல்லாம் நான் அதிகம் நினைவூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. திமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வை கூட நடத்த முடியாத அவலம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கூட தெரியாம 171 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போட்டித் தேர்வை கூட முறையாக நடத்த திமுக அரசுக்கு துப்பில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் மாற்றப்பட்டு வெங்கடபிரியா ஐஏஎஸ் புதிதாக நியமனம். தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. எதிர்கால கனவுகளோடு இருந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பை உருவாக்கிய இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு யாருக்காக இயங்குகிறது என விஜய் கேள்வி. இளைஞர்களுக்கு நல்லதொரு நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்காத இந்த அரசு இருந்து என்ன பயன் எனவும் சாடல். தமிழ்நாட்டில் ஒரு அடிமை போதாது என புது அடிமைகளுக்கு வலை வீசி வருகிறது பாஜக. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவையும் அடிமைகளையும் வீழ்த்துவோம் என
சென்னையில் நடந்த தமுக கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அடிமை பத்தலன்னு புது அடிமைகளுக்கு வலைவிரிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சேர்ந்து வீழ்த்தி ஆக வேண்டும். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கும் என 36 நாட்களாக காத்திருக்கிறோம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் கருத்தால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் வடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி தொடர்பாக தினமும் அறிக்கை விடுவதில் உடன்பாடு இல்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி கருத்து. கட்சி தலைவர்கள் சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம் எனவும் விளக்கம். அவங்க இடதுசாரி இயக்கத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாங்கள்லாம் கட்டுப்பாடோடு வளர்ந்தவர்கள். கருத்து கட்சிக்கு உடன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். அவர் நிதம் ஒரு அறிக்கை கொடுப்பது அது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. திமுகவுடன் எந்த கருத்து வேறுபாடோ முரணோ இல்லை. திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் உள்ளதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டார். அது எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலையும் பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா தேர்தலையும் முன்ன பின்ன இருக்கும். அது நான் நேற்றுக்கு சொன்ன தான், மாண்பு முதலமைச்சர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். தோழமை உணர்வோடு கேட்கிறோம். கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார். அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறார். கூட்டணி கட்சி கேட்டா கொடுக்க மாட்டாரா? அது பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல காங்கிரஸ் திமுக இடையே உட்கட்சி பூசல் நீடித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ராகுல் காந்தியை கனிமொழி டெல்லியில் சந்தித்தும் கூட்டணியில் பிரச்சனைகள் தீரவில்லை எனவும் பேட்டி. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உட்கட்சி பூசல் வந்துடுது. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளில் புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை சசிகலா வெளியிட உள்ளதாக தகவல். அதிமுக அமமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் சசிகலா. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு உரிய பாஸ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிப்பு. தவிக தலைவர் விஜய் வரும் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். சென்னை விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட திட்டம். தவிக தலைவர் விஜய் ஊழல்வாதி என்பதற்கு அவர் வரி ஏய்ப்பு செய்ததை சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கட்சி ஆரம்பித்த பின்பு விஜய் எங்கும் வெளியில் வருவது இல்லை எனவும் பேட்டி. பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல.
ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. தஞ்சாவூர் வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் விவசாய நிலங்களில் ஆய்வு செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எங்களை காப்பாத்துங்க, மனைவி குழந்தைகளின் நகையை அடகு வச்சிருக்கோம் ஐயா என முறையிட்ட விவசாயிகள். பொழுதொரு பொய்யை மூலதனமாக்கி திமுக செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை பார்த்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் பயத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். தினந்தோறும் இதற்கு உறவோடு இருந்தார். கள்ள காதலனுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த அண்ணன் மகளை வெட்டி கொலை செய்த சித்தப்பா, இரும்பு கம்பி மற்றும் அரிவாளுடன் காவல் நிலையத்தில் சரண். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில் அருகே ஹோட்டலில் வேலை பார்த்த வடமாநில தொழிலாளியை தாக்கிய காவலர். இரவு 10 மணிக்கு மேல் கடையை ஏன் திறந்து வைத்திருக்கிறாய் என கேட்டு தாக்கும் காட்சிகள் வெளியீடு. காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோவில் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்பின்னிங் மில்லில் பயங்கர தீ விபத்து. 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மற்றும் பாலிஸ்டர் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சாம்பல். இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இந்தியா மலேசியா இடையே முதலீடு, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை. உலக அளவிலான சவால்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது மலேசிய பயணத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்வதாகவும் நரேந்திர மோடி திட்டவட்டம். நண்பர் நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சியில் கல்வி நிலையங்கள் மற்றும் சிறப்பு நிறுவனங்களுக்கு உரிய அங்கீகாரம். மேற்கிந்திய நாடுகளில் உள்ள நிறுவனங்களும் பயன் பெற்றுள்ளதாகவும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பெருமிதம். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக வரும் 12ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டத்திற்கு விவசாய அமைப்புகள் அழைப்பு. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு.
மே மாதம் 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. ஜப்பானில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்தது ஆளும் எல்டிபி கட்சி. பிரதமராக 2வது முறையாக சனே தகைச்சி பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். டெல்லியில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதலில் இந்திய அணிக்கு தங்கம். தமிழக வீராங்கனை இளவெனில் வாளறிவன் இணை தங்கம் வென்று அசத்தல். T20 உலகக்கோப்பையில் அயர்லாந்து அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை வெற்றி. 19.5 ஓவர்களில் 143 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அயர்லாந்து அணி. ICC T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணி த்ரில் வெற்றி. கடைசி பந்து வரை வெற்றிக்காக போராடி தோல்வியை தழுவிய நேபாளம் அணி. வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை 6வது முறையாக வென்று நாடு திரும்பிய இந்திய வீரர்கள். மும்பை விமான நிலையத்தில் வீரர்களுக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.